திராவிடர்கள் சொல்வது போல பார்ப்பான். வைத்தியநாத ஐயர் கோயிலுக்குள் நுழைய நீ வா என்று அழைத்துக் கொண்டு போகும்போது எதிர்ப்பு வருகிறது. இந்த தமிழர் நிலத்திலே ஒரே ஒரு மகன், ஐயரே நீங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்லுங்கள், எவர் எதிர்க்கிறார் என்று நான் பார்க்கிறேன், உங்களுடன் நான் வருகிறேன் என்று உறக்க முழங்கியவன் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமணவாதி சாதிய வெறியர் என்று சொல்லுபவர்கள் யார்? எல்லோரும் என் தம்பிகள் பேசிவிட்டார்கள். நாராயணசாமி நாயுடு, ஜிடி நாயுடு என்று போடுகிறவர்கள் இவரை சாதி தலைவர்கள் என்று சொல்கிறார். அதை தமிழ் சமூகம் நம்பக்கூடாது. இதை நம்பினாய், வீரப்பனை திருடன் மாயாவி என்பதை நம்பினாய், தமிழரசனை தீவிரவாதி பிரிவினவாதி என்பதை நம்பினாய், கலியபெருமாளை தீவிரவாதி பயங்கரவாதி பிரிவினவாதி என்பதை நம்பினாய், நம்முடைய தலைவன் பிரபாகரனை டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி என்று நம்பினாய். இப்போது உன் முன்னால் நிற்கிற உன் உடன்பிறந்தானை செப்பரேட்டிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், ஆன்டி நேஷனலிஸ்ட் என்று சொல்வதை நீ நம்பிக்கொண்டு திரிகிறாய். எவன் உனக்கு தலைவன் என்பதை நீ அறியவில்லை என்றால் பல்லிழிச்சு இருப்பான். அவன் ஆரியன், அவன் இந்தியன், இவன் திராவிடன். ரெண்டு ஒண்ணு. அவன் இந்தியை திணிப்பான், இவன் எதிர்ப்பது போல நடிப்பான். அதிகாரத்தில் இல்லாத போது இந்தி தெரியாது போடா, அதிகாரத்துக்கு வந்த பிறகு இந்திக்காரனே வாடா, இந்தாடா தீபாவளிக்கு ஸ்வீட்டு பிடிடா, இதன்மே பண்டிகை மே சாத் மே ஹே, உமர் ஓட்டு மே ஹே, நமக்கு போட்டு மே ஹே, சேகர் பாபு மே ஹே, கோயில மணி அடிச்சுக்கமே. டே போடா போடா, இன்னுமாடா நீங்க திருந்தல? டே இன்னுமாடா? இது போல 1000 மகன் இல்லடா, 1000 மகன் வந்தாலும் உன்னை ஒண்ணு பண்ண முடியும். அவருக்கு முன்னிக்கிற இந்த மகனையும் விட்டுட்டான்னு வச்சுக்க, உன்னை நாய் கூட மதிக்க. உனக்கு ஒரு பய சொல்ல மாட்டான். முதல்ல இவர் யாருன்னு ஒருத்தனை 1 மணி நேரம் பேச சொல்றான் இந்த நாட்டுல. டேய் பேச சொல்றேன், பேச சொல்றேன், நான் பேசுற மாதிரி பேச சொல்றேன், பேச சொல்லு. தெரிஞ்சாதானே பேசுவான் தம்பி, துறை மாதிரி தெரிஞ்சாதானே பேசுவான். அவருக்கு ஏதோ அந்த பேர் தெரியும், அந்த பேரை சொன்னா ஓட்டு போடுவாங்க. தேவர், மரவர், அகமுடையர், கல்லர்லாம் நிறைய இருக்காங்க, அவங்க போட்டுருவாங்க அப்படின்னு. நீ வா, அங்க வச்சு போடுறோம். உனக்கு இந்த வாட்டி இருக்கு, ரொம்ப போட்டாங்க நமக்கு. ஒரு அளப்பெரிய ஞானம். நீ ஒன்னொன்னே யோசிச்சு பாரு. இவன் கல்விய மாநில உரிமையிலிருந்து பறிச்சுட்டு போவான் இந்திய. அதை சொல்ற ஆரியம் தான். இந்திய வேற ஆரியம் வேற இல்லை, எடுத்துட்டு போவான். திராவிட விட்டுருவான், மருத்துவத்தை எடுத்துட்டு போவான் விட்டுருவான், வரி எல்லாம் எடுத்துட்டு போவான் விட்டுருவான். கடைசி இங்க ஒரு நாடகம் போடுவான், எனக்கு எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு எனக்கு உரிய காசை தரல, நான் எப்படி வாத்தாருக்கு சம்பளம் போடணும். இதை சொல்றது கடா ஓட்டு கட்டு வந்தா நான் பரதேச்சு, இது கடா உனக்கு 40 MP கொடுத்துச்சுட்டு. ஐயா ஐயா எப்படி கணிச்சு சொல்றாரு பாரு. 2 பேரும் ஒண்ணுதாண்டாவன். யாருக்கு சொல்றாரு? எனக்கு தான். எனக்கு சொன்னது இருக்கு பாரு, பல இது சொல்றேன் பாரு, பின்னாடி சொல்லிட்டு வரேன். எனக்கு என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னு சொல்றேன் பாரு. சீமா உனக்கா? எனக்கு தான்டா, எல்லாமே எனக்கு தான். தீரம் பேசுனதும் எனக்கு தான், என் தாத்தன் பைய பேசி வச்சதும் எனக்கு தான். ஒரு மனிதனின் குணத்தை வைத்துத்தான் அவனை மதிப்பிட வேண்டுமே ஒழிய அவனுடைய சாதி பிறப்பை வைத்து, பிறந்த சாதியை வைத்து அவனை மதிப்பிடக்கூடாது. இதே கருத்தை தான் அறிவாசன அம்பேத்கர், அன்பு தம்பி தங்கைகளே ஆழ்ந்து கவனியுங்கள், இதே கருத்தை தான் சொல்லுகிறார். பிறப்பினாலேயே ஒரு மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீ பகுத்து பார்க்கிறாய்? என்னை தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறாய். நான் மதர்ந்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பிற பொருளை அபகரிக்க மாட்டேன், திருட மாட்டேன், ஊழல் லஞ்சம் பெற மாட்டேன், பிறர் மனையை நிலவை கூட தொட மாட்டேன். இந்த நாட்டில் எது எது தர்மம், எது எது சமூக நீதி, எது எது நேர்மை என்று கட்டமைத்து வைத்திருக்கிறதோ அதை அப்படியே நான் கடைபிடிப்பேன். இதில் எதையுமே செய்யாத ஒருவன் குடித்துவிட்டு வேட்டி சட்டை கலண்டு விழுக தெருவிலே கிடப்பான். கட்டிய மனைவி தவிர பிறமனையை நோக்குவான்.
ஊரான் சொத்தை புறான் திருடி பதுக்கி ஒதுக்குவான். ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைப்பான். இந்த நாடு, இந்த நாட்டின் தர்மம் எதுவெல்லாம் குற்றம் என்று வைத்திருக்கிறதோ, எதுவெல்லாம் கருமம் என்று படித்திருக்கிறதோ, அதையெல்லாம் செய்பவன் ஒருவன் இந்த சாதியிலே பிறந்ததனாலேயே உயர்ந்தவன் என்று நீ எப்படி கணக்கிடுகிறாய் என்ற கேள்வியை என் தாத்தா இந்த நிலத்திலே, அங்கே மராக்கியத்திலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் ஒரு மனிதனின் குணத்தை வைத்து மதிப்பீடு. அப்படி எங்க மதிப்பிடுற? எங்க மதிப்பிடுற? அவன் இந்திய நாட்டின் குடிமகனானாலும், இந்த நாட்டின் முதல் குடிமகனானாலும் உட்கார இடம் தரவில்லை. ஐயா மோடி அவர்களும், நாட்டின் பிரதம அமைச்சர் அவர்களும், ஐயா அத்வானி அவர்களும் நாற்காலிலே உட்கார்ந்து கொண்டு நாட்டின் முதல் குடிமகள் திரௌபதி முர்முவை அந்த ஓரத்திலே கைகட்டி நிக்க வைத்த நாடு தாண்டா இந்த நாடு. இப்படி ஒரு நிலைமை வரும் என்று தெரியாத காலத்திலே தாத்தா அவர்கள் கடுமையாக எப்படி குறிப்பிட்டு பேசுறாரு. ராம்நாத் கோயிலுக்குள்ள போகல, கோயிலுக்கு முன்னாடி இருக்க மரத்தில யாக வளர்த்து சாமி முட்டு போயிட்டாங்க. நாட்டின் முதல் குடிமகனாயும் என் மீது சுமத்தப்பட்ட தீண்டாமை, இழிவு, சாதி அழுக்கு துடைக்கப்படலடா. அப்ப பிறப்பினால் நீ இதை கணக்கிடுற. அவன் திறமை, அவன் குணம், அவன் உயர்ந்த பண்பு மாண்பை வைத்து நீ மதிப்பிடு என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர். அவர் எப்படி நீ சாதி வெறியர் என்று இவர்கள் சொல்வதை ஏற்றாய்? அதை தகர்க்கிறோம்டா. நீ வந்து பார், தாத்தா இமானுவேல் சேகரனார் நினைவிடத்திலே முழக்கமிட்டவன் மாறவன். என் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவன் நினைவிடத்திலே முழக்கமிட போபவன் தேவேந்திர குலத்தில் பிறந்த மகனும் மகனும். அவர் கண்ட கனவு தமிழ் சமூகத்தின் சமத்துவம், ஓர்மை. இந்த நிலப்பரப்பு முழுதைக்கும் நேசித்த மகன், ஒட்டுமொத்த நாட்டின் விடுதலைக்கு விரும்பி களத்திலே நின்ற மகன், சொந்த நிலத்தில் வாழ்கிற பகத்து பார்ப்பார் என்று எப்படி நீ நம்பினாய்? எவர் கூறினும் நீ எப்படி ஏற்றாய்? எப்படி ஏற்ற? ஒன்னையும் பார்க்கும்போது எல்லாமே அவர் சொல்லிட்டு போயிட்டு, தன்னை பற்றி சொல்லும் போது எனக்கு பாடுபட தெரியும், பாராட்டு பெற தெரியாது. எனக்கு வெற்றி பெற தெரியும், வெற்றிக்கான விழா எடுக்க தெரியாது. எனக்கு விவசாயம் தெரியும், வியாபாரம் தெரியாது. எனக்கு மக்களைத்தான் தெரியும், மன்னர்களையோ மந்திரிகளையோ தெரியாது. எனக்கு பாய்தான் தெரியும், பட்டுமத்தை தெரியாது. எனக்கு அடக்கம் தெரியும், ஆடம்பரம் தெரியாது. எனக்கு பதுங்க தெரியும், பாய தெரியும், ஒருபோதும் பயங்கொள்ள தெரியாது என்கிற இந்த மொழியைத்தான் அந்த நிலத்திலே நம்முடைய தலைவன் அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிறார். அதை இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தா, அடிமைப்பட்டு கிடந்த நிலத்தின் உரிமைக்கு நின்ற நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன், எனக்கு பதுங்க தெரியும், பாய தெரியும், ஒருபோதும் பயங்கொள்ள தெரியாது என்கிறார். வீரனாக இருக்கிற குணம்தான் எதிரியாலும் போற்றப்படும். கோடையாக இருப்பவனை உடன் இருக்கிற நண்பனே படித்து பேசுவான், இழிவாக கருதுவான் என்கிறார். இவ்வளவு ஆழ்ந்து யாரும் படிக்கிறது இல்லை. அவரை ஏதோ ஆண்டுக்கு ஒரு தடவை குரு பூஜை வருது, அவருக்கு ஜெயந்தி வருது, போய் வணங்கிட்டு அப்படி வந்துடுறதுன்னு நினைக்கிறாங்க. தமிழ் சமூகத்தின் பெருமை மிகுந்த வரலாறு நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் கவனத்தில் வச்சுக்கணும். எல்லாருக்கும் பேச கத்துக் கொடுக்கறது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குங்கிறது இப்பதான் நமக்கு தெரியுது. இப்பதான் தெரியுது. தம்பி சொன்ன மாதிரி ஒரு வாரம் உட்கார்ந்து
என்னென்ன பேசணும்னு வந்தா இங்க 10 நிமிஷம் கொடுக்குறேன். சரி, பிள்ளைகள் பறக்கிறத பார்த்து தாய்கோழி மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நான் என் தாத்தனை பத்தி பேசுறதை விட என் தம்பி தங்கிகள் பேசுவதான் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். அவர் நினைப்பார்ல என் பேரன் சீமான் தான் இல்ல, 1000 சீமான்கள் பேசுகிறாங்க, தங்கைகள் பேசுகிறாங்க. அவர் நினைப்பாரு. கடைசியா சொல்றார், எனக்கு தொண்டனாக தலைவனாக நடக்க தெரியும், ஒருபோதும் நடிக்க தெரியாது என்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் நம்முடைய உறவாக, தாத்தாவாக, முன்னத்தி ஏறாக, வழிகாட்டியாக பார்த்து இந்த தலைமுறை சமூகம் அண்ணன் பெரியார் அவர்களை, ஐயா ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்ல, அவர் பேசியதை எடுத்து பேசினேன். அவரை அவதூறு பேசுறோம்னு இல்ல, அவர் தான் 60 ஆண்டுகளா என் இன மக்களை அவதூறா பேசியிருந்திருக்காரு. அதை எடுத்து பேசினேன். அதற்கு பிறகுதான் என் பிள்ளைகள் எல்லோரும் அவரை பற்றி அவர் பேசியதை தேடி தேடி படிக்க தொடங்கினார்கள். இப்போது என் பிள்ளைகள், தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் தேடி தேடி என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் வரலாறை வாசிப்பார்கள், நேசிப்பார்கள், மூச்சு காற்றாக சுவாசிப்பார்கள். தமிழ் சமூகம் மேன்மையும். சொல்றாரு வள்ளலார் பெருமகன், இந்த சமூகத்திலே புறையோடி கிடந்த சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமையை தகர்த்து சமூகம் மறுமலர்ச்சிக்கு மாறுதலுக்கு வித்திட்ட மகான்கள். ஒருவன் நம்முடைய முன்னவன் வள்ளலார் பெருமகன், இன்னொருவன் நம்முடைய முன்னவன் வைகுந்தர். இந்த இருவரையும் தாண்டி இந்த நிலத்தில் ஐயா ராமசாமி அவர்கள் ஒன்றும் செய்துவிடவில்லை. ஆனால் நம் முன்னவர்களின் பெரும்புகளை எல்லாம் அவர் முதுவுக்கு பின்னாடி இவர்கள் மறைத்தார்கள். நம்முடைய வழி என்ன? நம்முடைய ஆவேசம், கோபம், ஆத்திரம், இதற்கெல்லாம் காரணம் என்ன? பெண்ணிய உரிமை. ஐயா ராமசாமி அவர்கள் போராடினார்கள். சாதி ஒழிப்பு, சமூக நீதி, தீண்டாமை ஒழிப்பு, அதற்கு போராடினார்கள். ஏற்கிறோம், எதிர்க்கவில்லை. ஆனால் பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம். அவர் மட்டும்தான் போராடினார் என்பதை ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம். அவரும் போராடினார், அதுல மாற்று இல்ல. அவர் தான் போராடினார், எல்லாம் அவர் தான். அவர் இல்ல, அவர் சுவர் அங்க தூக்கிட்டு போன்றோம், அவ்வளவுதான். பெரியார் மண்ணு, அண்ணா மண்ணுனே அரைப்படி மண்ணு இல்லாம வித்து திண்டா யோக்கிய பயல்களை என்னடா சொல்றா? என்ன சொல்லலான்னு சொல்லு. ஆறுன்னு இல்ல, அதுக்கு ஒரு ஊர்னு இல்ல, ஒரு மலைன்னு இல்ல, வெட்டி தின்னா யோக்கிய பயல்கள் என்னடா பண்ணலாம் சொல்றா? இப்ப பேசு, ஜெயித்து வந்து பேசுறேன், ஜெயிச்சு வந்து அந்த வென்று வந்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ராணுவத்துக்கு சில ரகசியங்கள் இருக்கணும். ராணுவத்துக்கு சில ரகசியம். அதாவது இவரு கருணையில்லா ஆட்சி கடுகி ஒழிக. நீ நல்லா கவனிச்சுக்கணும். இந்த நாட்டில், இந்த இனத்தில், உலகத்தில் மிகப்பெரிய தத்துவம் என்ன சொல்றான்னா, என் அன்பு உடன் பிறந்தார்கள் தம்பி தங்கையில் கவனிச்சுக்கணும். எது ஒன்றையும் நேர்மறையாக சிந்தி, அந்த நேர்மறை சிந்தனை உனக்கு 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குங்கிறான். அது எப்படின்னு நேர்மறை சிந்தனை? திராவிடம் ஒழிக, அது வல்ல. தமிழ் தேசியம் வளர்க வெல்க, இதுதான். எதிரி தோற்க வேண்டும் அல்ல, அதுவல்ல உன் கோட்பாடு, அதுவல்ல உன் நோக்கம், அதுவல்ல உன் இலக்கு. நீ வெல்ல வேண்டும், அதுதான் உன் இலக்கு. அவன் சாக வேண்டும் அல்ல உன் வேண்டுதல், நீ வாழ வேண்டும், அதான் உன்னுடைய கோரிக்கை. இந்தி ஒழிக அல்ல, தமிழ் வாழ்க, அதான் நம் கோரிக்கை.
அடுத்தவன் 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 மொழியை நானே அழிய வைக்கணும்? என் மொழியை காக்கிற உரிமை, வாழ வைக்கிற உரிமை எனக்கு உண்டு. அடுத்தவன் மொழியை அழிக்கிற உரிமை எவருக்கும் இல்லை. அதிலும் மாண்புமிக்க தமிழனுக்கு அறவே இல்லை. இதுதான் 10 ரூபாய் உன்னுடைய பையில் இருந்து விழுந்து விட்டால் நீ வருந்தாதே. அந்த 10 ரூபாயை எடுத்த ஒருவன் மகிழ்வான் என்று மகிழ்ச்சியோடு போ. இதான் நேர்மறை சிந்தனை.